தன்னுடைய மகளை அனைவருக்கு முன்பும் சதீஷ் இப்படி கீழ்த்தனமாக பேசுவதை கேட்ட ரவிக்குமாருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ என்று ரவிக்குமார் சதீஷை கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வந்தது. அப்பொழுது சதீஷின் கன்னத்தில் ஒரு கை ஓங்கி அறைய அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா என்று பிரீத்தியின் சத்தம் கேட்க அனைவரும் சூர்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சூர்யா ஓங்கி அடித்ததில் கண்கள் கலங்கி போய் இருந்த சதீஷுக்கு சூர்யா நின்று கொண்டிருந்ததே தெரியவில்லை. இந்த தடவை அறையோட விடுறேன், அடுத்த தடவை பிரீத்தியை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இதை விட பெருசா இருக்கும், ஜாக்கிரதை என சதீஷை எச்சரித்தான் சூர்யா. அவன் கோபப்பட்டு இதுவரை அங்கிருந்த யாருமே பார்த்ததில்லை. இன்று அவனுடைய குரல் சதீஷின் மனதில் சற்று பயத்தை ஏற்படுத்தியது. வேகமாக பிரீத்தியின் கையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான். சூர்யா தன் கையை பிடித்து இழுத்துச் செல்வதை அவள் தடுத்து நிறுத்தவே இல்லை. யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது சூர்யா சட்டென்று உள்ளே வந்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல சென்றாள். ஆபீஸ் வெளியே வந்த பிரீத்தி சூர்யாவின் கையை சட்டென்று உதறிவிட்டாள். நீங்க யாரு? இந்த 3 வருஷத்துல பார்த்த சூர்யா நீங்க இல்ல, ஏதோ உங்ககிட்ட புதுசா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று பிரீத்தி தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு சூர்யா முன் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல அங்கிருந்து நகராமல் நின்றாள். ஒரு நிமிடம் அப்படியே அவளை பார்த்தபடியே நின்றான் சூர்யா. பிரீத்தி, உனக்கு அந்த ப்ராஜெக்ட கொடுத்த லோகேஷும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணான், வேற ஒன்னும் இல்ல, போதுமா என்று சூர்யா அப்பொழுது உள்ள நிலைமையை சமாளித்தான். அதே சமயம் ரவிக்குமாரின் ஆபீஸில் மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். ஆனால் சதீஷ் மட்டும் மீட்டிங் ஹாலில் உள்ள நாற்காலியில் எவ்வளவு மணி நேரம் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. அப்பொழுது சசிகுமார் உள்ளே வர, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர சமயத்துல இந்த பிரீத்தி இப்படி பண்ணிட்டா. இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சசிகுமாரிடம் கொட்டினான் சதீஷ். நீ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இந்த சொத்தை அடையறதுல நான் அண்ணன் தம்பி யாரையுமே பார்க்க மாட்டேன், அதுக்கு நீ எடுத்தோம் கவுத்தோன்னு உன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற சசிகுமாரின் குரலில் கோபம் தெரிந்தது. நிமிர்ந்து சசிகுமாரின் முகத்தை பார்த்த சதீஷ் அவரிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சசிகுமார், நீ யார வேணாலும் பகச்சுக்கோ, ஆனா பிரீத்திய பகச்சுக்காத. பிரீத்தி தான் நம்மளுடைய ஆயுதம். ரவிக்குமாருக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாடியே பிரீத்தியை இப்படி பேசினா நமக்கு இந்த சொத்து எப்படி கிடைக்கும் என்று சதீஷிற்கு அறிவுரை கூறினான். இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராஜெக்டும் இன்ஜினியரிங் டீமும் நம்மளை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று புலம்பினான் சதீஷ். அதை கேட்ட சசிகுமார் வில்லத்தனமாக சிரித்தார். நீ நினைக்கிற மாதிரி பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்ட் போகாது. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கு, பிரீத்திக்கு இல்ல என 1க்கு 2 முறை அழுத்தி கூறினார். அன்று இரவு சூர்யா தூங்குவதற்காக தன்னுடைய அறைக்கு சென்றான். திருமணமாகி 3 வருடங்களாக இருந்தாலும் பிரீத்தியும் சூர்யாவும் தனித்தனி அறையிலேயே தான் தூங்குவார்கள். அப்பொழுது சூர்யாவின் அறை கதவை யாரோ தட்ட, இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான். கதவின் வெளியே பிரீத்தி இருப்பதை பார்த்தான் சூர்யா. அவள் வெள்ளை நிறத்தில் நைட் டிரெஸ் அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள். எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பிரீத்தி சற்று அதிக மேக்கப்புடன் காணப்பட்டாள். வெட்கத்தில் அவளுடைய கன்னங்கள் சிவந்திருந்தது. என்னுடைய ரூம்ல பல்ப் எரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இன்னைக்கு உங்க ரூம்ல நான் படுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் பிரீத்தி கேட்டாள். என்றுமில்லாமல் இன்று அதிகமாகவே வெட்கப்பட்டாள். பல்பு தானே, நான் சேஞ்ச் பண்ணி தரேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சர்வசாதாரணமாக சூர்யா கூற, உடனே பிரீத்தி வேகமாக, அந்த பல்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அது உங்களால முடியாது, அதை விட்டுருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு உங்க ரூம்லயே நான் படுத்துக்கலாமா என்று தயங்கி தயங்கி பேசினாள். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாத சூர்யா, பல்பு மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்ல, இதெல்லாம் நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் என்றான். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அப்பொழுது பிரீத்தி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த சூர்யாவை இடித்துவிட்டு, ஒன்னும் வேணாம், நானே பாத்துக்கிறேன், சரியான பல்பு என்று சூர்யாவை திட்டிவிட்டு கோபத்துடன் அவளுடைய அறைக்கு சென்றாள். பிரீத்திக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் அவளுக்கு பல்பு மாத்தணுமா வேணாமா? என்ன சொல்ல வந்தா? ஏன் இப்ப கோபப்பட்டு போறா என்று தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவனுடைய அறைக்குள் சென்றான்.
சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தான். ஆனால் பிரீத்தியோ அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். இனிமே ஏதாவது சொல்லணும்னா சூர்யாவுக்கு மறைமுகமா சொல்லவே கூடாது. அவனுக்கு எதுவுமே புரியல என இரவு முழுவதும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை சூர்யா மிகவும் சந்தோஷத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுந்து வந்தான். ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் பிரீத்தியின் கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றியிருந்தது. அவளை பார்க்க சின்ன பாண்டா கரடி போல் இருந்தது. அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரித்தான் சூர்யா. ஆனால் பிரீத்தியின் பார்வை ஈட்டி போல அவன் மீது பாய்ந்தது. பிரீத்தி வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் நேற்றை போலவே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். பிரீத்தி தயாராக எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த சூர்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணு என்று அங்கிருந்த தன்னுடைய புது காரில் புறப்பட்டான். ஊட்டியில் ஹோட்டலில் தங்கியிருந்த வாசுதேவன் ரூமிற்கு சென்றான் சூர்யா. வாசுதேவனிடம் RSP டூரிசம் பிசினஸ் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். பின் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாசுதேவனிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் கேட்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான். சூர்யா கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் முக்கியமான சில விஷயத்தை கூற வேண்டும் என்று வாசுதேவன் சொன்னார். என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வீட்ல பிரீத்தி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஒருவேளை பிரீத்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டில் எதுவும் சிக்கலாக இருக்குமோ என்ற யோசனையில் வாசுதேவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான். உன்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ராமலிங்கம் ஆளு, இன்னொன்னு சக்கரவர்த்தி அனுப்பியிருக்க கோஸ்ட் சர்வெண்ட். ராமலிங்கம் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஆள்தான் என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் கோஸ்ட் சர்வெண்ட் என்று வாசுதேவன் உச்சரித்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் சக்கரவர்த்தி எதற்காக கோஸ்ட் சர்வெண்ட் அனுப்பியிருக்கிறார் என்று குழப்பமாக இருந்தது. நிச்சயமாக நல்லதற்காக இருக்காது என்று நினைத்தான். சக்கரவர்த்தியின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் என்று நினைத்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனதில் பல கேள்விகள் உருவாகத் தொடங்கியது. வீட்டு வாசலில் ஆபீஸ் செல்வதற்காக காத்திருந்தாள் பிரீத்தி. எப்பொழுதும் போல ரவிக்குமாரின் பழைய காரில் ஏற்றிக்கொண்டு ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றான் சூர்யா. வீட்டிலிருந்து ஆபீஸ் வரும் வழியில் கூட பிரீத்தி எதுவும் பேசாததால், இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? எதற்கு கோவப்படுகிறாள் என்று புரியாமல் கேட்டான் சூர்யா. நான் ஏன் உங்க மேல கோவமா இருக்க போறேன்? கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கண்களை உருட்டிக்கொண்டு விட்டால் அடித்து விடுவாள் போல அவனை பார்த்து பேசினாள். எப்பா, செம்ம கோவத்துல தான் இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துருவோம் என்று சூர்யா முணுமுணுத்தபடியே காரை ஓட்டி ஆபீஸுக்கு வந்தடைந்தான். காரில் இருந்து இறங்கிய இருவரையும் பார்த்த சந்தியா, ஹலோ மிஸ்டர் சூர்யா, என்ன இன்னைக்கு உங்க பொண்டாட்டிய இந்த மாதிரி பழைய கார்ல எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? என்ன அந்த காருக்கு ரெண்டல் கொடுத்தே நாக்கு தள்ளிருச்சா? இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா என்பது போல பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தான் சூர்யா. எங்கிருந்துதான் இப்படி எல்லாம் வருகிறார்களோ என்பதை போல இருந்தது அவனுடைய செயல். அன்னைக்கு அடி வாங்கின காயம் இன்னும் உன் கண்ணத்திலே இருக்கு போலையே என்று பிரீத்தி மேலிருந்து கீழ் வரை அவளை நோட்டமிட்டபடி நக்கலாக பேசினாள். அன்று அனைவரின் முன்னிலையில் இதே இடத்தில் பிரீத்தியிடம் அவள் அறை வாங்கியது சந்தியாவிற்கு ஞாபகம் வந்தது. பிரீத்தி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தியது அவளுக்கு கடுப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் பிரீத்தியை பார்த்து, என்ன பிரீத்தி, ரொம்ப சந்தோஷமா மெதப்புல இருக்க போல, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த RSP குரூப் ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை சீக்கிரம் தூக்க போறாங்க, அது உனக்கு தெரியாதா? இதை கேட்ட சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தார்கள். இவள் எதையோ உளறுகிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் வாயிலேயே இதற்கு பின்னால் சந்தியாவின் அண்ணன் சதீஷ் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கோபத்தில் வேகமாக ஆபீஸை நோக்கி நடந்தாள் பிரீத்தி. என்ன செய்தாலும் இவர்கள் பிரீத்தியை ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து சூர்யாவிற்கு ஆத்திரம் வந்தது. இந்த ப்ராஜெக்டை சூர்யா நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். பிரீத்தி கைக்கு இந்த ப்ராஜெக்டை வரவைத்த சூர்யா, பிரீத்தியே இந்த ப்ராஜெக்டை பார்த்துக் கொள்வதற்கு மேலும் என்ன செய்ய போகிறான்? பிரீத்தி கோபமாக செல்வதை பார்த்த சூர்யா, கோபத்தில் அவள் எதையும் செய்து விடுவாள் என்று நினைத்தவன் மேலும் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள அவள் பின்னாலே சென்றான். சூர்யாவை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த சந்தியாவிற்கு இது ஏமாற்றமாக இருந்தது. இந்த முறை எப்படியாவது சூர்யாவை அனைவர் முன்னிலும் அசிங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என நினைத்தவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். இந்த ப்ராஜெக்ட் ரவிக்குமார் சித்தப்பாவே நினைச்சாலும் பிரீத்தி கையில கொடுக்க முடியாது. அவரை விட பெரியாள் ஒருத்தர் இருக்காரு,
இந்த குடும்பத்துல அவர் சொல்றதுதான் சட்டம். அவரை மீறி ரவிக்குமார் சித்தப்பாவும் எதுவும் பண்ண மாட்டாரு என்று வில்லத்தனமாக கூறிய சந்தியாவை குழப்பத்துடன் பார்த்தான் சூர்யா. உனக்கு இன்னும் புரியலையா? இந்த குடும்பத்துல முத்து தாத்தா சொல்றதுதான் சட்டம். காலாகாலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அவர் எதிலுமே கலந்துக்கல. கடைசியா நீ உன் கல்யாணத்துல பார்த்திருப்ப. இப்ப மறுபடியும் வந்துட்டாரு என்று உற்சாகத்துடன் சந்தியா சூர்யாவிடம் பேசினாள். ரவிக்குமார் ஒரு முடிவு எடுத்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். ஆனால் அவருடைய தந்தை கூறினால் மறுவார்த்தை பேசாமல் அதை அப்படியே செய்வார். அதனால் முத்து தாத்தாவை கடைசி ஆயுதமாக சசிகுமார் உபயோகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை சதீஷ் கைக்கு மாற்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தினார். இந்த ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்தும் வாங்க இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று சூர்யாவிற்கு தெரியும். ஆனால் முத்து தாத்தாவை இதில் கொண்டு வருவார்கள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. மேலும் சந்தியா சூர்யாவை பார்த்து, பிரீத்தி லோகேஷோட 3 மணி நேரம் தனியா ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தா, அது உனக்கு தெரியுமா என சீண்டினாள். சூர்யாவிடமிருந்து பிரீத்தியை பிரித்தால் அனைத்து காரியத்தையும் சுலபமாக நடத்திவிடலாம் என நினைத்த சந்தியா, இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் சூர்யா. புருஷன் இருக்கும் போதே வேற ஒருத்தன் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எப்படித்தான் இதெல்லாம் தாங்கிக்கிறியோ என்று சந்தியா தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சூர்யாவிடம் பேசினாள். சூர்யா பிரீத்தியின் மீது கோபப்படுவான் என்று நினைத்து சந்தியா தப்பு கணக்கு போட்டு விட்டாள். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு இவ்ளோ கீழ்த்தனமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. பிரீத்தி தப்பு பண்ணி தான் ப்ராஜெக்டை வாங்கினான்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? நீங்க எது வேணா நினைச்சிட்டு போங்க. ஆனா என் பிரீத்தியை நான் முழுசா நம்புறேன். என் முன்னாடி இனிமே பிரீத்தியை யாராவது தப்பா பேசுறது தெரிஞ்சது அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்று தன் கையை முறுக்கியபடி சந்தியாவை பார்த்து பேசினான் சூர்யா. இந்த 3 வருடத்தில் சூர்யாவை இப்படி ஒரு கோணத்தில் அவள் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் அமைதியாகவே செல்பவன் சிறிது நாட்களாக இப்படி நடந்து கொள்வது பிரீத்தியை ஏதோ செய்தது. தூரத்தில் நின்று சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் முகத்தில் சந்தோஷமும் புன்னகையும் மட்டும்தான் மலர்ந்தது. அப்பொழுது பிரீத்தி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருப்பதை அங்கே வந்து பார்த்த சதீஷருக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. இங்க பாருங்கடா, பெரிய மகாராணி வந்திருக்காங்க என்று சதீஷின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஈட்டி போல பிரீத்தியின் மனதை குத்தி கிழித்தது. சூர்யாவை பற்றி என்ன கூறினாலும் தாங்கிக் கொள்வான். ஆனால் பிரீத்தியை யாராவது தவறாக பேசினால் அவனால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. நேற்று அறைந்ததை விட இன்று சதீஷின் இன்னொரு கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அடித்தான். சூர்யா அறைந்ததில் அவன் வாயிலிருந்த 2 பற்கள் சிதறி கீழே விழுந்தன. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வேகமாக ஓடி வந்தார்கள். மேலும் சூர்யா ஆக்ரோஷப்பட்டு அடிப்பதற்குள் அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டனர். சூர்யாவை 2 பேர் பிடித்திருந்தாலும் அவர்கள் பிடியை உதறிவிட்டு சூர்யா சதீஷை ஓங்கி அறைந்ததில் அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. நேற்று வாங்கிய அடியை விட இன்று அவன் வாங்கிய அடி பலமாகவே இருந்தது. உங்களுக்கெல்லாம் நேத்தே எச்சரிக்கை கொடுத்தேன். பிரீத்தியை யாராவது இழிவா பேசினாலோ, அவகிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை பறிக்க யாராவது திட்டம் தீட்டினாலோ அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு யாரும் மறந்துடாதீங்க என்று அனைவர் முன்னிலும் எச்சரிக்கை விடுத்தான் சூர்யா. பின் அது இந்த குடும்பத்தை சேர்ந்த முத்து தாத்தாவாகவே இருந்தாலும் அவர் பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலனா அவரையும் எதிர்த்து நிற்பேன் என்று சூர்யா எச்சரித்தான். அங்கிருந்த சூர்யா கோபமாக வெளியே செல்ல அவன் பின்னாலே பிரீத்தியும் சென்றாள். பின் மெதுவாக சூர்யாவின் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் சூர்யா அதை கவனிக்காமல் வேகமாக தன்னுடைய காரில் ஏறினான். இது பிரீத்திக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தது. மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் ஏறியது போல காரில் அமர்ந்தவள் கோபத்தில் வேகமாக கார் கதவை மூடினாள். இப்பொழுது அவன் என்ன தவறு செய்தான் என்று புரியாமல் திருத்திருவென முழிக்க ஆரம்பித்தான். அன்று மாலை ஊட்டியில் இருக்கும் கோல்டு கிளப்பிற்கு சென்றான் சதீஷ். அந்த கிளப் ஊட்டியில் உள்ள மகேஸ்வரனுக்கு சொந்தமானது. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிகள் என்று பெரும் கும்பலையே சேர்த்து வைத்திருந்தான். அப்பொழுது சட்டென்று அந்த கிளப்பின் கதவு திறக்க அதிலிருந்து 2 அழகிய பெண்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் முகத்தில் பெரிய தழும்பும் பார்க்கவே வாட்டசாட்டமாக கரடுமுரடாக இருந்த ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த சதீஷ் வேகமாக எழுந்து நின்றான். ஹலோ மகேஸ்வரன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சதீஷ் என்று தன்னை மகேஸ்வரனிடம் அறிமுகம் செய்து கொண்டான் சதீஷ். சரி, நம்ம டீலுக்கு வருவோம். என்ன தேடி ஏன் இங்க வந்த? உனக்கு என்ன வேணும் என்று சதீஷை பார்த்து மகேஸ்வரன் கேட்டான். பிரீத்தி, அதான் உங்களுக்கே நல்லா தெரியுமே, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்டை பிரீத்தி தட்டி பறிச்சுட்டா.
சோ இப்போ அவகிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் திரும்ப என்கிட்டயே வரணும் என்று சதீஷ் கூறினான். ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் கோடிக்கணக்கில் ரெடி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இதை நான் உனக்கு பண்ணி கொடுத்தா நீ எனக்கு அதுல இருந்து 30% கமிஷனா கொடுக்கணும் என்று முகத்தை சீரியஸாக வைத்தபடி மகேஸ்வரன் கூறினான். ரொம்ப யோசிக்க வேணாம், நான் ஒன்னும் பேராசக்காரன் கிடையாது. 30% கமிஷன்லாம் வேணாம். இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிரீத்தியை போட்டு தள்ளணுமா என்று மகேஸ்வரனின் வார்த்தையை கேட்ட சதீஷ் சற்று அதிர்ச்சி அடைந்தான். இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மிரட்டி எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க, அது போதும் என்று சதீஷ் பதட்டத்துடன் கூறினான். சதீஷ் பதட்டமாக பேசியது மகேஸ்வரனுக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படி நீ செஞ்சா இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா உன் கைக்கு வந்துடும். என் காசை நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் என்று தன்னுடைய பிளானை அவனுக்கு கூறினான். அதன்படி சதீஷ் பிரீத்திக்கு கால் செய்தான். போனை எடுத்த பிரீத்தி சதீஷின் குரலை கேட்டதும் பட்டென்று போனை கட் செய்தாள். பின் அவளுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி அதன் கீழ், இந்த வீடியோல இருக்கிறது சூர்யா தான். இப்போ நீ கோல்டன் கிளப்புக்கு 15 நிமிஷத்துல கிளம்பி வரலனா சூர்யாவை நீ பொணமா தான் பார்க்க முடியும் என்ற மெசேஜை சதீஷ் பிரீத்திக்கு அனுப்பினான். போனை ஓபன் செய்து அந்த வீடியோவை பார்த்த பிரீத்தி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த வீடியோவில் சூர்யா நடந்து செல்வதைப் போலவும் பின்னாலிருந்து ஒரு லாரி அவனை ஏற்றிக் கொள்வதைப் போல நெருங்கி சென்று கொண்டே இருந்தது. இதை பார்த்தவள் பதற்றத்தில் சதீஷிற்கு கால் செய்து, சூர்யாவை ஒன்னும் பண்ணிராத, நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று பிரீத்தி அவசரமாக கோல்டன் கிளப்புக்கு கிளம்பி சென்றாள். உள்ளே சென்றவள் அங்கு ஒரு ஓரத்தில் சோபாவில் ஜாலியாக அமர்ந்தபடி மது அருந்து கொண்டிருந்த சதீஷை நோக்கி சென்றாள். கோபப்படாமல் பொறுமையாக அவன் முன்னிருக்கும் சோபாவில் அமர்ந்து பேசலாம் என்று சதீஷ் கூறினான். இந்த ப்ராஜெக்ட்னால பின்னால எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கு சம்மதம் கொடுத்தீனா உங்க 2 பேரையும் நான் விட்டுடுறேன் என சதீஷ் கூறினான். நாங்க நிம்மதியா இருந்தா அதுவே போதும், எது வேணாலும் செஞ்சுக்கோ, எங்களை விட்டுரு என்று பிரீத்தி கேட்க சிரித்துக்கொண்டே சரி என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்தான். நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு காட்ட இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி என்று அவன் முன் வைத்திருந்த கூல்ட்ரிங்க்ஸை அவளுக்கு கொடுத்தான். அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த சில நிமிடங்களில் பிரீத்தி தடுமாற ஆரம்பித்தாள். டேய், நீ எல்லாம் மனுஷனா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்திருக்க? எனக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சூர்யா உன்னை சும்மா விடமாட்டாரு என்று தடுமாறிக்கொண்டே அவனை அடிக்க கையை ஓங்கினாள். அவள் அவனை அறைவதற்குள் அவன் அவளுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நீயும் உன் புருஷனும் மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா என்று கூறிய சதீஷ் சோபாவில் அவளை தள்ளிவிட்டான். அப்பொழுது அந்த கிளப் கதவு படார் என்று திறக்கப்பட்டது. நிச்சயமாக சூர்யாவாக தான் இருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த கதவின் பின்னால் இருந்து வந்தவன் மகேஸ்வரன். பிரீத்தி இந்த நிலைமையில் இருப்பது சூர்யாவிற்கு தெரிய வருமா? பிரீத்தி இதிலிருந்து எப்படி தப்பிப்பாள்?